முஸ்தபா வாங்ஸ். நம்ம வந்து மைசூர் பேலஸ் தான் வந்திருக்கோம். உள்ள செமையா இருக்கும். வாங்க. உள்ள செமையா இருக்கா? பாத்துருவோமா உள்ள போய்? ஆஹா, என்ட்ரன்ஸே பயங்கரமா இருக்கே. உள்ள எப்படி இருக்குமோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு முஸ்தபா விலாக்ஸ். தம்ப்நெயிலை பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் மைசூர் பேலஸ் தான். பேலஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பேலஸோட ஒரு சில வரலாற்று குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேலஸ்குள்ளே போகலாம். இந்த பேலஸை மைசூர் பேலஸ்னும் அம்பவிலாஸ் பேலஸ்னும் அழைக்கப்படுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேலஸோட ஸ்ட்ரக்சர் தான் ஃபஸ்ட்டு கெட்டினதான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடியே 14ஆம் நூற்றாண்டில் உடையார் பேரரசுகள் இருந்த காலகட்டத்திலேயே கட்டியிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வுட்டில் அந்த பேலஸ் கட்டியிருக்கிறதுனால அடிக்கடி வந்து நெருப்பு பிடிச்சி அந்த பேலஸ் வந்து சேதம் அடைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. இப்படியே காலம் நகர அந்த வம்சாவளியில் வந்த மகாராஜா கிருஷ்ணராஜா உடையார் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்னா, இதை வந்து கிரானைட்டுகளையும் கற்களாலையும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து 1897ஆம் ஆண்டு வந்து பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் ஹென்ரி இர்வின் மூலமா இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1897ஆம் ஆண்டில் ஆரம்பித்து 1912ஆம் ஆண்டு தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 வருஷத்தில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை முடிக்கிறாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்திலேயே இந்த கட்டுமான பணிக்கான செலவு பார்த்தீங்கன்னா 41,47,913 ரூபாய் இருக்கு. சுமார் 172 ஏக்கரில் 175 அறைகளை கொண்ட இந்த பிரம்மாண்டமான அரண்மனைக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்திலே லிஃப்ட் வசதியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 750 கிலோவில் அந்த ராஜா உட்கார்றதுக்கான அந்த சேர் வந்து செஞ்சுருக்காங்க. இன்னமும் அது இருக்குது. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேலஸோட டைமிங்ஸ் என்ன, ரேட் என்ன, அதுக்கு அந்த பேலஸ்க்கே உரித்தான அந்த லைட்டிங் செட்டிங்ஸ் வந்து என்னென்ன டைமுக்கு போடுறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபோர்ட் எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேலஸோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். இந்த பேலஸில் நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நிறைய கருங்கற்களான பில்லர்ஸு, ஃப்ளோர் டைல்ஸ் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோனை வந்து கட் பண்ணி டைல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பெயிண்டிங்ஸ் பார்க்க முடிஞ்சது. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பேலஸ்லாம் பார்த்துருப்போம். மானோட தலை இருக்கும், இல்லை வந்து காட்டெருமையோட தலை இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டம் ஒரு யானை தலையை வச்சுருந்தாங்க. ஒன்று இல்லை, ரெண்டு சைடும் யானை இருந்துச்சு. அதுக்கு நடுவில் தான் பேலஸ்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஹால் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுக்கான ஆக்சஸ் இருக்குது. அதே சமயம் வந்து ஸ்டேர்ஸ் இருக்குது மேலே போகிறதுக்கு. இது வந்து தண்ணி இருக்குமா இல்லை வந்து நம்ம வந்து அவங்க பயன்பாட்டுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்களான்னு தெரில. அதேமாரி இந்த ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா அந்த கருங்கல்லையே வந்து நல்ல கார்விங் பண்ணி அதை பாலிஷ் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த என்ட்ரன்ஸு. ஜில்லுன்னு இருக்கு டைல்ஸ். அடுத்ததாக நம்ம வந்து போன இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஹால் மாதிரியான ஒரு செட்டப்பு. இது பார்த்திங்கன்னா கேமராவில் தெரியறதோட நேரில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மயில் பீகாக் ப்ளூ ப்ளஸ் வந்து ஒரு கோல்டன் கலர், இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஹை சீலிங் அந்த ஒரு மாடலில் தான் இருந்துச்சு. மேலே பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருந்துச்சு, வென்டிலேஷன் உள்ளே வர்ற மாதிரி. ஸோ அதனால் நிறைய பேர்ட்ஸும் உள்ளே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. டோரில் எப்படி இருக்குங்க?
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா 175 அறைகள் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே நமக்காக காமிக்க முடியுமான்னா காமிக்க முடியாது. ஏன்னா சில இடத்துலலாம் வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதனால் நிறையா சில ப்ரைவசியான ரூமெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இந்த ட்ரிப்பில் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய புது ரூம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போது அதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த அரண்மனையில் வாழ்ந்த அந்த ராஜாவோட மனைவி மகாராணி, அப்புறம் அவங்களோட குழந்தைகள், அப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. சிலதெல்லாம் ஒரிஜினலாக வந்து சிலதெல்லாம் வந்து அதை மாடலாக வச்சு ஆயில் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண பொருளும் நிறையா வச்சுருந்தாங்க. இப்படி இருக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க ஜுவல் பாக்ஸ் இதுல இப்பதான் வச்சிருக்காங்க. குதிரை வந்தா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா அங்கேயே அந்த ஓரத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 30-40 ரூம் இருக்குது. அந்த பெரிய பெரிய கதவுகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒரு சில இது தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, மித்ததெல்லாம் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே நிறையா ஹால் இருக்குது. அந்த ஹாலை சுற்றியுமே ரூமுகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களோட பில்லர்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் அந்த கடைசி பில்லர் வரைக்கும் தெரியுது. இது எந்த மாதிரி நான் டிசைனிங்னு சுத்தமாக புரியல. எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த கடைசி பில்லர் வரைக்கும் தெரியுது. நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதெல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆர்ட்ஸ் மெயினாக இருக்குல்ல, ஆனால் எல்லா ஆர்ட்ஸுமே வந்து விசிபிளாக இருக்குது. பார்த்தாலும் விசிபிளாக இருக்குது. நிறைய இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் போர்ஷனு. இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் செட்டப் வந்து அந்த காலகட்டத்திலே பண்ணியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப இப்போ இருக்கிற ஒரு ஹோட்டல்ஸில் எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு அப்போவே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு போர்ஷனுமே ஒவ்வொரு விதமான டிசைனிங் ஆர்கிடெக்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ரூம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா வுட்டில் வந்து சரியான ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு கேரளா ஸ்டைல் லுக் இருந்துச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண சேர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க வெள்ளியால் செஞ்சது. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த காலத்தில் டோர் ஸ்டாப்பர். இதெல்லாம் நீ பார்த்துருக்கியா? வச்சிட்டோம்னா டோர் திறப்பாங்க. இப்போல்லாம் இது யார்ட்டையுமே இல்லை. kgs. நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கு. பார்க்குறாரு அந்த கிளாக் பார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரூம் தாங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரூமு. நான் பார்த்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஒரு சூப்பரான ரூம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம சினிமாக்களில் பார்த்த அரண்மனையெல்லாம் தோற்று போயிடணும், அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அறை அது. ஐ திங்க் அது வந்து மகாராணியோட அறை தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஸ்டாச்சு உள்ளே இருந்துச்சு. பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.
இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பால்கனி மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இங்கேருந்து பார்த்தா அரண்மனையோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் மக்கள் நிற்பாங்களாம். அது ஃபுல்லாகவே தெரியுமாமா. அது ஏக்கர் கணக்கில் இடம். அடுத்த ஷாட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். அதேமாதிரி 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆடிட்டோரியத்தில் வந்து எல்லாம் உட்கார்ற மாதிரி அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் மினிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேல் லேயரில் உட்காந்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையோட சோல்ஜர்ஸ் அவங்களாம் நிற்பாங்க. மக்கள் வந்து இதில் நிற்பாங்க. ஸோ தர்பார், அதுக்கப்புறம் அந்த மக்களோட கோரிக்கை, அந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரண்மனையை நம்ம வந்து ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூம் இல்லை ஒரு 6 ரூம் தான் திறந்துருப்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆர்கிடெக்ட் ஆகட்டும், அந்த டிசைன் ஆகட்டும். இன்னும் சில ரூமுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திறக்கப்படாத கதவுகளாக தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மேபி இன் ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஓப்பன் பண்ணால் அதையும் சரி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா ஸ்பாட்டுக்கு போவோம், அதெல்லாம் உங்களுக்கு போடுறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற அந்த எஃபர்ட்ஸ்லாம் உங்களை வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு லொக்கேஷனில் இன்னொரு ஸ்பாட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye from Mustafa Vlogs.